ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வரைக்கும் நான் பண்ணாத ரெசிபி பேபிக்கான தண்ணியில் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு ஊற வச்சது இருந்துச்சு. அதோட தேங்காயும் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு பேபிகார்ன் இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், பட் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா வெந்ததும் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி, சாட் மசாலா, கியூமின் பவுடர், இதோட சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கியூமின் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்கில் இந்த மாதிரி இதை சொருகி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டா டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கிடையில் ஸ்வீட் கார்ன் புலாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தேங்காய் பால் சாதம் தாங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக வேக வச்ச ஸ்வீட் கார்னை போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற வச்ச அரிசியை நம்ம வச்சுருக்கோங்க. இதோட ரெசிபி நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வேகிறதுக்குள்ள ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன் இன்ஸ்டண்ட்டாக. அதில் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்த பருப்பு, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, தட்டின பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணி இதோட நம்ம கடுகு வெந்தய பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிரும். தயிர் சாதத்துக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நமக்கு ஸ்வீட் கார்ன் புலாவும் சூப்பராக உதிரியாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது லஞ்சுக்கு தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய், ஸ்வீட் கார்ன் புலாவ். இதோட நம்ம பேபி கார்ன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 65 அந்த பேட்டர் ஒரு கப்பில் போட்டு அதை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு இது நல்ல ஒரு சைடு நல்ல ரோஸ்ட் ஆனதும் ஃப்ரை ஆனதும் அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போட போட காலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ நல்ல ஃப்ரை ஆனதும் இதை இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். ப்ரிப்பேர் பண்ண பேட்டர் கரெக்டாக இருந்ததுனால உங்களுக்கு அது உதிரவே உதிரல பாருங்கள், எண்ணெயில் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஸோ இதில் மீதி இருந்த பேட்டரில் வேக வச்ச ஸ்வீட் கார்னை போட்டு ஒரு பரட்டி அதையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம உளுந்த மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கிள்ளி போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இதை ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ இனிப்பு போண்டா மாதிரி பண்ணுவோம், எப்போதுமே வடை தானே பண்ணுறோன்னு சொல்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் வரைக்குமே பசங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா கொஞ்சமாக ஸ்வீட்டோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப புது ரெசிபி, நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.